ஹலோ கைஸ், இது நான் ஜீவானந்தம். நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீவ்ஸ் டெக்னாலஜி. ஸோ கைஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, August 30 லான்ச் ஆகிற ரியல்மியோட லேப்டாப், அதாவது ரியல்மி புக்கை பற்றின தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரைஸுக்கு ஏற்ற ஸ்பெசிஃபிகேஷன் இந்த லேப்டாப்பில் இருக்கா, இந்த லேப்டாப் வாங்குறது ஒர்த்தா இல்லையான்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பொறுத்த முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு புது வீடியோஸ் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா, இதான் ரியல்மி புக்கோட ஹோம் பேஜ் தான். அது அவங்க ஓவர்வியூ கொடுத்துருக்காங்க இதில் எல்லாமே. ஸோ இப்போ நம்ம ஸ்பெக்ஸ் பார்ப்போம். ஸ்பெக்ஸ் தான் நம்மளுக்கு முக்கியமான. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 2K டிஸ்பிளே இருக்குது, சப்போர்ட் பண்ணுது இதில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோர் i5 இன்டெல் வந்து சப்போர்ட் வச்சுருக்காங்க ப்ராசர். இதில் ஒன்லி கோர் i5 மட்டும் தான் இருக்கான்னு தெரியல. நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம் அது போகணுன்ட்டு. ஸோ திக்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எல்லாமே அந்த நோட் புக் தானே, நோட் புக் சீரிஸ் தானே. ஸோ திக்னஸ் ஓகே. ஸ்டோரேஜ் வந்து 512GB ஸ்டோரேஜ், SSD ஸ்டோரேஜ். இது பேட்டரி வந்து 11 ஹவர்ஸ் கிளைம் பண்ணிருக்காங்க, 50% in 30 minutes. ஓகே, இது என்னென்னு பார்ப்போம். அது கிளியராக 11 ஹவர்ஸ்ன்றது நம்ம ஒரு 8 to 9 ஹவர்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம 11 ஹவர்ஸ்னு இவங்களே சொன்னாங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட்டு ரேம் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்களே 8GB டியூவல் சேனல் DDR4 ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் லைட் இருக்குது இதில். நெக்ஸ்ட்டு கூலிங் வந்து டியூவல் கூலிங் ஃபேன் இருக்குது, ஸ்டீரியோ சவுண்ட் இருக்குது. ஓகே, வேறு அப்படியே கீழே வந்தோன்னா அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வந்து அதான் நம்ம முன்னாடி பார்த்து தான். ஓகே, 90% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ, அது ஓகே, பிரச்சனை இல்லை. இதெல்லாம் நார்மல் நோட் புக்ஸில் இருக்கிறது தான், காமனாக நோட் புக்ஸில் பார்க்குறது இது எல்லாமே. இது ஸோ இதில் எதுவும் நம்ம ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் தான் ஒரு முக்கியமான விஷயம். 1.3 kg. ஓகே, 1 to 1.5 வந்து அந்த நோட் புக் சீரீஸில் வரும் அது. ஸோ ஓகே, இது இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லை வெயிட்டில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 கலர் இருக்குது. ஒன்று ரியல் கிரே, இன்னொன்று வந்து ரியல் ப்ளூ. எஸ், எனக்கு இந்த ஸ்டில் இந்த ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக அப்படியே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மேக் புக் பார்க்குற மாதிரி தான் இருக்காது. மேக் புக்கில் வந்து மேக் புக் ஏர்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்கும். ஸோ டாப் ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச அப்படியே மேக் புக் அந்த ஆப்பிள் அவங்களுக்கு தான் அப்படியே எனக்கு டிசைனை காப்பி பண்ணியிருக்காங்க தோணுது. இன்னும் ட்ராக் பேட்லாம் பாருங்களேன், அப்படியே அதே சைஸ் ட்ராக் பேட் எல்லாம் அப்படி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு டிசைன்ஸ் பார்ப்போம். டிசைன்ஸ் எப்படி இருக்குது அதான் நான் சொன்ன மாதிரி. இது இப்போ இந்த இடத்துல ஒரு ஆப்பிள் லோகோ வந்து சென்டரில் இங்கே ஒன்று வச்சுட்டாங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே மேக் புக் மாதிரி தான் ஆகிடும் இது. ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது இப்போ பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். ஓகே, என்ன i5 11th ஜென்ரேஷன் ப்ராசஸர். ஓகே, பவர்ஃபுல்லான ப்ராசஸர் தான் இது. ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். 10th 11th என்ன வித்தியாசம் அப்படின்றதுலாம். i5 11th ஜென்ரேஷன் நல்ல ப்ராசஸர் தான் கைஸ். ஸோ இது எந்தவித ப்ராப்ளமும் இருக்காது i5 11th. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா இதில் இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு தான். பட் இது வந்து இன்டெலோட ஐரிஸ் கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இன்னும் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் அதுமாதிரி லைக் கேமிங் பண்ணுறதுக்கோ லைக் வீடியோ ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கோ அதுக்கெலாம் வந்து இதில் நல்லாயிருக்கும் இதில். ஸோ லைக் நம்ம இப்போ நம்ம UHD கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணுறப்போ இன்டெகிரேட்டட். பட் அதோட இது வந்து கொஞ்சம் அடுத்த லெவல் கிராஃபிக்ஸ் கார்டு இது. அது இதிலே கொடுத்துருக்காங்க. இதிலே தெரியுது பாருங்கள், இவங்களே கொடுத்துருக்காங்க. UHD கிராஃபிக்ஸ் கார்டு கிட்டத்தட்ட 50% பர்ஃபார்மன்ஸ் இதில் அதிகமாகவே இருக்கும் இதில். எஸ், இது வந்து கொஞ்சம் ஒரு பவர்ஃபுல்லான கிராஃபிக்ஸ் கார்டு. இன்டெகிரேட்டட்லேயே இது ஒரு நெக்ஸ்ட் லெவல் கிராஃபிக்ஸ் கார்டுன்னு சொல்லலாம். ஸோ கூலிங் பார்த்தீங்கன்னா டியூவல் சேனல் கூலிங் தான். ஸோ பிரச்சனை இருக்காது இதில். ஆடியோ நம்ம முன்னாடி பார்த்து டியூவல் ஸ்பீக்கர் தான் இருக்குது போல் இதில். ஹியர் இட்ஸ் ஓகே, ஹர்மன் ஆடியோ இருக்குது. ஓகே, பிரச்சனை இல்லை. ஓகே, பேட்ரி தான் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஓகே, பேட்ரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 50% in 30 minutes சார்ஜ். ஓகே, இது கிட்டத்தட்ட ஒரு மொபைல் மாதிரி இருக்குது இது. ஆனால் 50% 30 minutesல 50%ன்றது ஒரு நல்ல விஷயம் தான் இது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பேட்ரி பேக்கப் பார்ப்போம். ஓகே, ஆஃபீஸ் யூசேஜுக்கு வந்து அதான் நான் முன்னாடி சொன்னால கரெக்டாக 8.5 hours வந்து ஆஃபீஸ் யூசேஜுக்கு நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணால் வீடியோ ப்ளேபேக் 1080p வீடியோ ப்ளேபேக் பண்ணால் 11 hours அவங்க சொன்ன மாதிரி வரலாம். அதுவும் 11 hours வராது, 10 hours கிட்டத்தட்ட வரும் அது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த ரேம் சீரிஸ் பார்ப்போம். ரேம் பார்த்தீங்கன்னா இல்லை டியூவல் சேனல் ரேம் இதில் LPDDR4 ரேம் தான் இதில். ஓகே, ஸ்டோரேஜ் வந்து 512GB SSD, இது பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது அப்படியே கீழே வந்தோன்னா வேறு இதெல்லாம் மொபைல் கனெக்ட் பண்ணுறது இது எதுவும் பிரச்சனை இல்லை. ரியல்மி இதெல்லாம் கனெக்ஷனுக்கு வேறு நம்மளுக்கு முக்கியமான விஷயம் வந்து இன்னொன்று. ஓகே, ட்ராக் பேட் வந்து அதான் இதுதான் நான் சொன்னேன். ட்ராக் பேட் அப்படியே உங்கள் ஆப்பிள்லேருந்து காப்பி பண்ணியிருக்காங்க, அந்த ட்ராக் பேட் சைஸ்லேருந்து எல்லாமே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே, பேக்லைட் 3 மோட் பேக்லைட்ஸ் இருக்குது. ஓகே, இன்ட்ரெஸ்டிங் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. ஓகே, ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இப்போ ஏசஸில் விவோ புக்கெலாம் இருக்கிற மாதிரி இவங்க ஃபிங்கர் பிரிண்ட் ட்ராக் பேடில் இல்லாமல் பவர் பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க இது. ஓகே, Wi-Fi 6 இருக்குது. ஓகே, இப்போ Wi-Fi 6 இருக்கிறதால கொஞ்சம் அட்வான்டேஜ், ஸ்பீடாகவும் இருக்கும் Wi-Fi. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஐஓ போர்ட் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக்ஸ் வந்து ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க.
இன்னும் ஒரு யூஎஸ்பி 3.1 ரைட் சைடில். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு Thunderbolt 4. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். Thunderbolt 4 கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு யூஎஸ்பி 3.2 Gen 2. ஓகே, டைப் சி. அதாவது மொத்தமாக 4 போர்ட்டு தான் இருக்குது போல். ரொம்ப ரொம்ப தின்னாக இருக்கும் ஐ கெஸ். ஏன்னா ஒரு ஹெட்ஃபோன் ஜாக், ஒரு யூஎஸ்பிஏ ரைட் சைடில், ஒரு Thunderbolt அண்ட் டைப் சி லெஃப்ட் சைடில். ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தோன்னா வேறு என்ன, அவ்வளோதான். ஓகே, விண்டோஸ் 11க்கு அவங்க ஃப்ரீ அப்கிரேட். அதான் விண்டோஸ் 11 வந்து இந்த இயர் லாஸ்ட்லேருந்து வந்துடும். ஸோ ஓகே, அதுக்கேற்ற மாதிரி அவங்க அப்கிரேட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதெலாம் நம்ம தேவையில்லை இப்போ. ஓகே, இதான் நோட்ஸுன்னு கொடுத்து இவ்வளோ கொடுத்துருக்காங்க. இதே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, என்னென்னு பார்ப்போம். ஓகே, நோட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பிக்சர்ஸ் ரெஃபரன்ஸ் ஒன்லி, இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ரெஃபரன்ஸுக்கு தான் இது. ஸோ இப்போ தான் இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் இங்கே தான் கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ் கார்டு ஃபார் தி i5 வெர்ஷன் இஸ் இன்டெல் ஐரிஸ் எக்ஸ் கிராஃபிக்ஸ் அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு ஃபார் i3 வெர்ஷன் இஸ் UHD. ஓகே, 2 வெர்ஷன் இருக்குது இதில். i3 i5ன்னு 2 வெர்ஷன் இருக்குது. ஸோ i5ல தான் ஐரிஸ் கிராஃபிக்ஸ் கார்டு, i3ல வந்து இன்டெல் UHD கிராஃபிக்ஸ் கார்டு தான் நம்ம எதிர்பார்த்தது தான். ஏன்னா இப்போ ரெண்டுத்துக்குமே ஒரே கிராஃபிக்ஸ் கார்டு கொடுத்தா வாங்குறதுக்கு யூஸ் இருக்காது இல்லை அவங்களுக்கு. எதுவுமே ரியல்மி புக் வந்து பார்த்தீங்கன்னா தின்னஸ்ட் பாயிண்ட் ஓகே 14.9 அண்ட் திக்கஸ்ட்டு 15 மில்லிமீட்டர் தான். ஓகே, 1.38 நம்ம மேலே பார்த்தது தான் வெயிட்டு. இதோ நம்ம முன்னாடி பார்த்த வீடியோ, நம்ம ப்ளேபேக் டைம் 11 ஹவர்ஸ், அது எல்லாமே 50% வால்யூம், நோ ஒய்ஃபை கனெக்ஷன். அதை நான் சொன்னேன் இல்லை, இந்த 11 ஹவர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேக்ட்ரியில் அவங்க செக் பண்ணது வந்து ஒய்ஃபை இருக்காது, பிரைட்னஸ் வந்து லோ மீடியமாக இருக்கும், அப்புறம் வால்யூம் வந்து 50% தான் வச்சுருக்காங்க. இது 11 ஹவர்ஸ்னால் 1080pக்கு நீங்கள் ஒரு 8 to 9 ஹவர்ஸ் தான் நீங்கள் வந்து வீடியோ பார்க்க முடியும். ஆஃபீஸ் யூசேஜுக்கு 8.5 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் ஒரு 6 to 6.5 ஹவர்ஸ் பார்க்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம், 30 minutes 50% சார்ஜ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட ரியல்மி புக் வந்து மொத்தம் 2 மெமரி வேரியண்ட்டில் இருக்குது. 8GB 512 அண்ட் 8GB 256GB. ஓகே, எனக்கு தெரிஞ்ச அது 8GB வந்து 8GB 512G ஸ்டோரேஜ் வந்து i5 இருக்கணும், 8GB 256 வந்து i3 இருக்கணும். பார்ப்போம் அது என்னன்ட்டு. ஓகே, டிஸ்பிளே எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதெல்லாம் என்ன பர்சன்டேஜ், இதெல்லாம் நம்மளுக்கு மெயினானது. இப்போ மெயினான விஷயம் வந்து ஒன்லி த இங்கே தான் இருக்க பாருங்கள், ஒன்லி த i5 சப்போர்ட்ஸ் Thunderbolt 4 அண்ட் Wi-Fi 6. ஓகே, i5 வெர்ஷனில் மட்டும்தான் Thunderbolt 4ம் Wi-Fi 6ம் சப்போர்ட் பண்ணுது. ஓகே, ஓகே, இதிலே கொடுத்துருக்காங்க பாரு. விண்டோஸ் 11 வந்து லேட் 2021லேருந்து 2022 கண்டினியூ ஆகும். ஸோ அது டிவைஸை பொறுத்து வேரி ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம முக்கியமான விஷயம் மேலே இருக்கிற ப்ரைஸ். எஸ், இதோட ப்ரைஸ் என்ன, இவ்வளோ ஸ்பெக்ஸ் நம்ம பார்த்துட்டோம், இதோட ப்ரைஸ் என்னன்னு தான் பார்க்கணும் இப்போ நம்ம. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ப்ரைஸை பார்த்துருவோம். மேலே பை அட் August 30 ஆகஸ்ட் லான்ச் ஆகுது. ப்ரைஸ் 47. ஓ, i3 8 256GB 47,000. ஓ மை காட் கைஸ், இது சீரியஸாக இந்த ப்ரைஸுக்கு என்ன கேட்டிங்கன்னா லைக் மேஜராக சொல்லணும்னா வந்து இது வேணான்னு சொல்லுவேன். லைக் i3 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் வந்து 47,000க்கு வேணான்னு சொல்லுவேன். ஏன்னா ரியல்மி வந்து அவங்க ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரில. அவங்க லேப்டாப் செக்மெண்ட் உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து புஷ் பண்ணி தான் எடுத்துகிட்டு வரணும். அது லைக் ப்ரைஸ் இன்னும் நிறைய குறைச்சி எடுத்துகிட்டு வரணும். ஏன் இவ்வளோ ஹெவி ப்ரைஸ் வச்சுருக்காங்க தெரியல. பிகாஸ் ஏன்னா இந்த ப்ரைஸ்க்கு என்னால் வந்து ஒரு இப்போ இருக்கிற நல்ல மார்க்கெட்டில் செட்டிலான பிராண்டில் வந்து ஒரு டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு இன்னும் ஒரு few thousand போட்டாலே வாங்க முடியும். டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு நான் சொல்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்ன, இது வந்து i5 எவ்வளோன்னு பார்ப்போம். i5 8 512 பார்ப்போம். ஓ, i5 8 512 வந்து 60,000. ஓகே, இது கொஞ்சம் ஓகேன்னு சொல்லலாம். இது வந்து நான் வந்து ஒரு 90% வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். பட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இது i3 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் வந்து 47ன்றது ரொம்ப அதிகம். வேறு என்ன கொடுத்துருக்காங்க, அவ்வளோதானா? ஓகே, ப்ரைஸ். ஸோ என்ன கேட்டிங்கன்னா இங்கே வாங்குறது அப்படின்னா i5 8 512GB வாங்குங்க. பட் இந்த i3 8 256GB வந்து என்ன கேட்டால் வேணான்னு சொல்லுவேன். ஸோ இதை பார்க்கும்போது இன்னொரு கம்பேரிசன் ஞாபகம் வருது. ஒரு எம்ஐயில் ஹாரிசான் ஒரு லேப்டாப் இருக்குது. அந்த லேப்டாப்பை பார்க்கணும் எம்ஐ ஸ்டோரில். எம்ஐயில் ஹாரிசான் இருக்குது பாருங்கள். இதோட ப்ரைஸ் பாருங்களேன், எம்ஐ ஹாரிசான் 14. ஓகே, இது பார்த்தீங்கன்னா
ப்ரைஸ் வந்து 54 வருங்க. பை நோவில் போய்ட்டு இது கடைசி ஃபைனல் ப்ரைஸ் என்னென்னு பார்த்துருவோம். ஃபைனல் ப்ரைஸ் வந்து ஓகே இதோட ப்ரைஸ் மட்டும் பாருங்கள். எம்ஐ நோட் புக் 14 ஹரிசான் கிரே வந்து 8GB RAM 512GB ஸ்டோரேஜ், i7 10th ஜென்ரேஷன், டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு NVIDIA MX 350 இருக்குது. அதோட ப்ரைஸு 60,000 தான். அதே தான் 59,999. இது ரியல்மி வந்து 59,999. இது i5 512GB டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு கிடையாது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா லைக் இது இத்தனைக்கும் இல்லை ஃப்ரீ இன்பில் ஃப்ரீ வந்து அவங்களே வெப்கேம் HD பண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா லைக் எம்ஐ ப்ரிஃபர் பண்ணலன்னு நான் சொல்லுவேன். எம்ஐ நோட் புக் 14 ரெண்டுமே வந்து லேப்டாப்பில் வந்து நியூ பிராண்டு தான். லைக் நம்ம இப்போ ஏ கிரேட் கம்பெனிஸ் லைக் ஏசஸ், டெல்லு அது மாதிரி கிடையாது ரெண்டுமே. பட் இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா லைக் இந்த ப்ரைஸ் 50 ஏன் இந்த 59,999 வச்சாங்கன்னு தெரியல. இது கூட ஓகே, பட் i3 ஏன் இவ்வளோ அதிகமாக இருக்குன்னு தெரியல. ஓகே பார்ப்போம். இது எம்ஐ நோட் புக் 14 வேணால் என்ன கேட்டிங்கன்னா ரியல்மி புக்கு பதிலாக அதுக்கு எம்ஐ நோட் புக் 14 ஹரிசான் கிரேவே வாங்கிட்டு போயிடலாம். ஏன்னா i7 10th ஜென்ரேஷன் NVIDIA MX 3050 இருக்குது. உங்களுக்கு கிராஃபிக்ஸ் ஓரியன்டான ஒர்க் பண்ண இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்ப்போம் உங்கள் லான்ச் ஆனதுக்கப்புறம் ரிவ்யூ எப்படி இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா ரியல்மி புக்கில் வேணும்னா i5 8 512GB வாங்க. ஏன்னா i3 வந்து சுத்தமாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் உங்களுக்கு i5 இதுலேயே i5 வர்சஸ் இந்த எம்ஐ நோட் புக் 14 பார்த்தீங்கன்னா எம்ஐ நோட் புக் 14 தான் என்ன கேட்டால் சொல்லுவேன். ஸோ அவ்வளோதாங்க சார், வீடியோ முடிச்சு. ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த கம்பேரிசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஏன்னா வேஸ்ட்டாக கொண்டு டெக்கில் கொண்டு காசு கொடுத்துடக்கூடாது இல்லை. ஸோ அதுக்கு தான் இந்த லைட்டாக எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணேன். இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த் அந்த ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்றத நான் சொல்ல வந்தேன். ஸோ மற்றபடி எல்லாமே உங்கள் விருப்பம் தான் கைஸ். உங்களுக்கு எது தோணுதோ வாங்குங்க, பட் காசை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் இட்ஸ் மீ ஜீவானந்தம் சைனிங் ஆஃப். டேக் கேர், பை பாய்.